பரிசேயர்களை பார்த்து தான் சொன்னாரு, உங்கள் கண் முன்னால் ஆயக்காரர்களும் பாவிகளும் விபச்சாரிகளும் குடிகாரர்களும் எல்லோரும் பரலோகம் போவதை காண்பீர்கள், ஆனால் நீங்கள் போக மாட்டீர்கள், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் நீங்கள் அப்படின்னு கடுமையா திட்டுவார். இவ்வளவுக்கும் பரிசேயர்கள் மோசமானவங்களா? கிடையாது, உண்மையிலே கிடையாது. பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சரியாக அந்த ஒவ்வொன்றையும் சட்டப்படி செய்கிறவர்கள். 6 மணிக்கு கோயிலுக்கு வரணும்னா டான் அப்படின்னு கோயிலுக்கு இருப்பாங்க. கோயிலுக்கு வருவாயில் 7% 10% கொடுக்க வேண்டும் என்று விதி இருந்தது, கொடுப்பார்கள். 40 நாட்கள் நோன்பு, ஒரு சொட்டு எச்சில் கூட விழுங்கக்கூடாது என்பது சட்டம். அந்த சட்டத்தை அவர்கள் அப்படி கடைபிடிப்பார்கள், பேணுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா சொல்லுங்க? நல்லவங்களா கெட்டவங்களா? கோயிலுக்கு வருவாங்க, ஜெபமெல்லாம் செய்வாங்க, எல்லா சட்டங்களையும் சரியாக செய்வாங்க, நோன்பை கடைபிடிப்பாங்க, கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய சதவீதத்தை கொடுத்துருவாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம ஊர்ல அவங்களை என்ன சொல்லுவோம்? நல்லவங்க தானே சொல்லுவோம். ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். யார், மீண்டும் சொல்கிறேன், ஆயக்காரர்களும் பாவிகளும் உங்கள் கண் முன்னால் பரலோகம் செல்வதை காண்பீர்கள், நீங்கள் செல்ல மாட்டீர்கள். காரணம் என்ன? காரணத்தை சொல்லுங்க. இப்ப 5000க்கு மாறிடும். காரணம் என்ன? நீங்கள் அதாவது பரிசேயர்கள் கடின இதயம் கொண்டவர்கள். கடின, சத்தமா சொல்லுங்க, கடின இதயம் கொண்டவர்கள் அப்படின்னா கடின இதயம் என்ன? நல்ல ஸ்ட்ராங் ஹார்ட்டா ஹார்ட் அட்டாக்கே வராதா? ஆணவம் கொண்டவர்கள், திமிர் பிடிச்சவங்க. திமிர்னா சாதாரண திமிர் இல்ல, ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது? இந்த எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது? நீங்க என்ன சொல்ல வேண்டி இருக்குது? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதயத்தில் ஆணவம் என்பது ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில் முதல் பாவம்.